வணக்கம். எங்களது டிஆர் டாக்கீஸ் ஆரம்பித்து இந்த குறுகிய காலகட்டத்திலே இன்றைக்கு எங்களோட சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை 1,00,000 தாண்டி இருக்கிறது. அதற்கு மகிழ்ச்சி. ஆதரவளித்த அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க்கைன்னா இப்படி தான், அரசியல்னா அப்படித்தான், அடிப்பாங்க அந்த பில்ட்டி தான். மக்களுக்கு தெரியணுமா? நான் சொல்லித்தான். மக்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க மக்கள் தெரிகிற மாதிரியும் இருப்பாங்க, தெரியாத மாதிரியும் இருப்பாங்க, புரிகிற மாதிரியும் இருப்பாங்க, புரியாத மாதிரியும் இருப்பாங்க. என்ன ஒன்று, தேர்தல் வந்துட்டா அரசியல்வாதிங்க என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. அதே மாதிரி மக்களும் அவங்க என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க. இதனால் இதெல்லாம் சகஜமப்பா. திருவிழா வந்துட்டா காணலாம் வான வேடிக்கை, தேர்தல் வந்துட்டா பார்க்கலாம் பல வேடிக்கை. இதுதான் வாடிக்கை. இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது பாருங்க பல கேளிக்கை. அதாவதுங்க, முந்தானத்து இருந்தது நேற்று இருக்காது, நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, இந்த நிமிஷம் இருக்குது அடுத்த நிமிஷம் இருக்காது, காலையில் இருக்கிறது மாலையில் இருக்காது. இதுதான் உலகம். தேர்தல் வந்தால் நடக்க ஆரம்பிச்சிடும் கழகம். சுறுசுறுப்பாயிடுச்சு அந்தந்த கழகம். சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு பலவிதமான சேனல்லேருந்து மீடியாவிலேருந்து அவங்க ஃபோன் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இந்த காரசாரமான அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் பேட்டி. நாங்கள் மெய்க்கோடு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பேசுங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்து விட்டார் ஒரு முடிவு, காணப்போகிறார் ஒரு தீர்வு, தமிழ்நாட்டிலே ஏற்படுமா ஒரு விடிவு, அரசியல் அனுபவம் பெற்ற டிஆரே நீங்கள் கொள்ளலாமா சோர்வு, யாருக்கு தரப்போகிறீர்கள் ஆதரவு அப்படின்னு அப்படியே பட்டை தீட்டுன மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு என்ன தொலைச்சி எடுத்துக்கிட்டு பல சேனல்கள் வராங்க. தேர்தல் களம் வந்து விட்டது, ஆயத்தமாகவில்லையா, ஆயுதம் எடுக்கவில்லையா, போருக்கு புறப்படவில்லையா, புறநானூற்றை எழுதவில்லையா, பொதுக்குழுவை கூட்டவில்லையா, புதிய முடிவை எடுக்கவில்லையா, புலி போல் பாயவில்லையா, புழுதி வாரி தூற்றவில்லையா, புறப்படு வெங்கை போல் புறப்படு இப்படின்னு யாரும் எனக்கு சீவி விட முடியாது கொம்பு, ஊற்றுறோன்னு சொல்ல முடியாது தெம்பு. நான் அனாவசியமாக போகிறதா இல்லை வம்பு, அவசரப்பட்டு யார் மேலேயும் விடுறதா இல்லை அம்பு. இப்பெல்லாம் நான் வாழ்க்கையில் அடிபட்டுட்டேன், அனுபவப்பட்டுட்டேன், பலதையும் பார்த்துட்டேன், பக்குவப்பட்டுட்டேன், ஏற்றத்தை பார்த்துட்டேன், இறக்கத்தை பார்த்துட்டேன், கேலியை பார்த்துட்டேன், கிண்டலை பார்த்துட்டேன், நக்கலை பார்த்துட்டேன், நையாண்டியை பார்த்துட்டேன், இழி சொல்ல பார்த்துட்டேன், எகத்தாளத்தை பார்த்துட்டேன். பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் சார். ஒரு முறை நான் லட்சிய திமுகவுக்காக பத்திரிகையாளர் கூட்டத்தில் கூட்டியிருக்கேன். அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார், நீங்கள் என்ன டிஆர், நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு போனீங்களாமா, உங்கள் பொதுக்கூட்டத்துக்கு கூட்டமே வரலையாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறீங்களே, உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். அதை விட கொடுமையாக ஒருத்தர் டி ராஜேந்தர் தலைவராகிட்டாராம். அவர் தலைவர்னால் இவரோட கட்சியில் ஏதாவது ஒரு தொண்டர் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் பதிவு பண்ணுறார். யாருன்னு கேட்டால், அவர் நம்முடைய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். அவர் இப்படி சொன்னார். அன்றைக்கி தான் சார் நான் யோசித்தேன், சிங்கம் கூட இழைச்சிருச்சுன்னு வச்சுங்க, சிறுநீரை சீப்படுத்திட்டு வந்து சீ விடுறியான்னு கேட்குமா? அது மாதிரி தாங்க வாழ்க்கை. என்னென்னா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படிப்பட்ட இடத்துல எப்படிலாம் மேடையில் கர்ஜித்தேன். மறைந்து விட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் திமுக பக்கம், அதுவும் சினிமா உலகத்தில் கோடம்பாக்கத்துலேருந்து ஒரு குருவியாவது போயிருக்குமா, ஒரு எறும்பாவது போயிருக்குமா? யாருமே போகிறதுக்கு தயங்கின காலத்தில் அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற இயக்கத்தில் எத்தனை மேடையில் முழங்கியிருக்கேன் சார், எப்படியெல்லாம் குரல் கொடுத்துருக்கேன் சார், எப்படி ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்திருக்கேன் சார், எத்தனை முறை அந்த கட்சிக்காக பாட்டு போட்டு கொடுத்துருக்கேன் சார், எத்தனை மேடையில் போய் பாட்டு பாடியிருக்கேன் சார், எத்தனை முறை கலைஞருக்காக கை கொடுத்து நின்றுருக்கேன் சார். நான் தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒரு கட்சியை
திமுகவிலேருந்து விலகின பிறகு நடத்திக்கிட்டு இருந்தன, அது ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த கட்சி நடத்தினப்ப பழனி நாடாளுமன்றத்துக்கு நடந்த இடைத்தேர்தலில் என் மனைவி உஷா ராஜேந்தர் இந்த குதிரை சின்னத்தில் நின்று 40,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கினாங்களே, அந்த கட்சி தான் தாயக மறுமலர்ச்சி கழகம். அது மட்டும் இல்லை, மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் பர்கூர் தொகுதியில் நின்றபோது அவரை எதிர்த்து தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பிலே சுயேட்சையாக அந்த ரயில் இன்ஜின் சின்னத்திலே நின்று மறைந்துவிட்ட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தால் வீசப்பட்ட அனுதாப அலையிலே நான் அன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட 40,000க்கு மேற்பட்ட வாக்குகளை என்று பெற்று காண்பித்தேனே. பர்கூர்ல அந்த அம்மா எதிர்த்து தாயக மறுமலர்ச்சி கழகம் நின்னப்ப அதே பர்கூர்ல அந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உதயசூரியன் சின்னத்திலே நின்ற நண்பர் சுகவனம் அவர்கள் பேலட் பேப்பரில் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் இடம்பெற்றிருந்தாலும் கூட டி ராஜேந்தருக்காக அன்றைக்கு கலைஞர் வாபஸ் வாங்கினாரே. ஏன்? அதாவது ஒரு தொண்டரை கூட சேர்ப்பதற்கு தகுதி இல்லாத ராஜேந்தருக்காக அன்றைக்கு கலைஞர் அவர் வாபஸ் வாங்கினாரா? அந்த நண்பர் சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய நண்பர் வைகோ அவர்கள் பிரிந்து விடுகிறார். பிரிந்து விட்டு அவர் தொடங்கிய இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைய தேதியில் அதற்கு முன்பே டி ராஜேந்தர் தொடங்கியது தாயக மறுமலர்ச்சி கழகம். வைகோ பிரிந்தவுடன் திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தவுடன் அன்றைக்கு கலைஞர் என்ன செய்தார்? உடன்பிறப்பே தம்பி ராஜேந்தர் என்று அன்றைக்கு அழைத்தார். கரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், அன்போடு அழைத்தார், அரவணைக்க துடிக்கிறேன் என்று சொன்னார். தாய் கழகம் அழைக்கிறதே, தலைவர் அழைக்கிறாரே என்பதற்காக என்னுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தை திமுகவுடன் இணைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்த போது மயிலை மாங்கொல்லையிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பிலே என் சொந்த செலவிலே ஏற்பாடு செய்து என்னுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்தேன். இணைத்ததோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவிலே அன்றைக்கு தாயக மறுமலர்ச்சி கழகம் இணைக்கப்பட்டதை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரம் செய்தது. அங்கீகாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே இந்த டி ராஜேந்தருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், ஏன் எனக்கு அந்த பதவியை கலைஞர் கொடுத்தார்? டி ராஜேந்தர் என்று ஒருவன் தலைவராக இருந்தானே, அவனுக்கு ஒரு தொண்டரை கூட உருவாக்க முடியாத ஒரு தகுதி இருக்கக்கூடிய ஒருவனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக கலைஞர் ஏன் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அன்றைக்கு நான் ஏன் மேடை ஏற வேண்டும்? அந்த காலகட்டத்திலே தேர்தலிலே ஈடுபட்டு நான் ஏன் பூங்காநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும்? 234 தொகுதி எம்எல்ஏக்களில் கைகளில் கரைபடியாத ஒரு நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர் என்ற பத்திரத்தை பாராட்டை கலைஞரிடம் பெற்ற அப்படிப்பட்ட டி ராஜேந்தர் இவன். அது மட்டுமல்ல, மறைந்துவிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக குரல் கொடுத்ததும் இந்த டிஆர் தான். அதை போல மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அந்த அம்மாவை எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பயன்பட்டதும் இந்த டி ராஜேந்தர் தான். நம்முடைய நண்பர் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது அன்றைக்கும் திமுகவுக்காக குரல் கொடுத்தது இந்த டி ராஜேந்தர் தான். ஆனால் இவ்வளவெல்லாம் செய்த இந்த டி ராஜேந்தருக்கு இப்படிப்பட்ட இழிசொல், இப்படிப்பட்ட கேலி கிண்டல் எல்லாம் வந்துதான் சேரும். இவளெல்லாம் ஏன் மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் இந்த அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவியாக இருந்தபோது அவரை சட்டமன்றத்திலே அவருடைய சேலையை இழுத்து பிடித்து மானபங்கப்படுத்திய போது துரைமுருகனை துச்சாதனனாக்கி கலைஞர் அவரை துரியோதனனாக்கி அன்றைக்கு ஒரு பாஞ்சாலி சபதத்தை, ஒரு மகாபாரதத்தின் புதிய அத்தியாயத்தை சட்டமன்றத்திலே நடத்தினார்கள் என்று சொன்னபோது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை எதிர்த்து, அந்த கொடுமையை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் சென்று சர்வ கட்சி பொதுக்கூட்டங்களை பேசியவன் இந்த டி ராஜேந்தர். இப்படி எனக்குன்னு உண்டுங்க ஒரு வரலாறு. அந்த வரலாறு முழுவதும் இங்கே மறைக்கப்படுதா? மறைக்கப்பட்டோம். புதைக்கப்படுதா? புதைக்கப்பட்டோம்.
நான் கவலைப்படுற இடத்துல இல்லை. இவ்வளோலாம் எதுக்குங்க? ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்ட மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை இதே தலைமைச் செயலகத்திலே கலைஞர் அவர்கள், அவர் முதல்வராக இருக்கிறார், அவர் அறைக்கு பக்கத்திலேயே எனக்கு அறை கொடுத்து அந்த சிவப்பு சுழல் விளக்கு வாகனத்தை கொடுத்து அந்த பதவியை கொடுத்தாரே, அந்த பதவியை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக காங்கிரஸோடு கைகோர்க்க கூடாது என்பதற்காக அந்த பதவியை துறந்து விட்டு வந்த இந்த டி ராஜேந்தர், அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் இன்னைக்கு மரியாதை இருக்கா? இல்லாமல் இருக்கட்டும். என்னுடைய மனசுக்கு அமைதி ஏற்பட்டது. எந்த அமைதியெல்லாம் நினச்சி பார்த்து தான் இன்றைக்கி நான் அமைதியாயிட்டேன். இந்த கதையெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே. இப்போ ஏன் இதை சொல்கிறாரு? நான் கூட என் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் கூட சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட இந்த ராஜேந்தருக்கே இப்படி ஒரு நிலைன்னா என்னன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? காலை மட்டும் நமக்கு கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மனிதனை போட்டு புரட்டி போட்டு புரோட்டா தட்டிடும். அதுவும் வெறும் புரோட்டா போடாது, விருதுநகர் புரோட்டா தான் போடும். விருது எதுவும் கொடுக்காது. உன்னை விரும்பைன்னு சொல்லும், உனக்கு விவரம் தெரியலன்னு சொல்லும், உன்னை யாரும் விரும்பல, மக்கள் உன் பக்கம் திரும்பல அப்படின்னு விளக்கம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். விளக்கெண்ணை கொடுக்க ஆரம்பிச்சிடும். விழியை விளக்கிக்கிட்டு விளக்கெண்ணை தடவி பாருன்னு சொல்லும். இவ்வளவுலாம் அடிபட்டு இப்போ அரசியல்னா என்னான்னு கற்றுக்கிட்டேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். கொள்கையை மாற்றிக்கணும், கொடியை மாற்றிக்கணும், கூடாரத்தை மாற்றிக்கணும், கூட்டாளியை மாற்றிக்கணும், இடத்தை மாற்றிக்கணும், மடத்தை மாற்றிக்கணும், ஜாகையை மாற்றிக்கணும், தோகையை மாற்றிக்கணும், கட்சியை மாற்றிக்கணும், கரை வேட்டியை மாற்றிக்கணும், அணியை மாற்றிக்கணும், பணியை மாற்றிக்கணும், வார்த்தையை மாற்றிக்கணும், வாழ்க்கையை மாற்றிக்கணும், எல்லாத்தையும் மாற்றிக்கணும். அப்படி மாற்றுறேன் இப்படி மாற்றுறேன்னு மாற்றிக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையை தேத்திக்கிறாங்க. இப்படி மாற்றிக்க தெரியாதவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இது தாங்க இன்றைய அரசியல். கைக்கு எட்டாத போது சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொன்னதான் ஒரு நரி. நான் இல்லை நரி, பாய தெரிஞ்ச புலி. எப்போ பாயணும் எப்போ பதுங்கணும்னு எனக்கு தெரியும். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.